Students, welcome to Kanivanade YouTube channel. இன்னைக்கு நாம 8th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் நம்பர் 1.3 நம்பர்ஸ் சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னாக்கா நாம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம அதை பார்க்கணும். அப்பதான் வந்து அந்த சம்ம வந்து நம்மளால போட முடியும். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அப்படின்னா a, b ஈக்குவல் டு எனி ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது ஏல இருக்கிறதும் பில இருக்கிறதும் எந்த ரேஷனல் நம்பர் இருந்தாலும் அது வந்து சியும் வந்து ரேஷனல் நம்பரா தான் வரும். அதாவது a பிளஸ் பி ஈக்குவல் டு சி, அதுவும் வந்து ரேஷனல் நம்பரா இருக்கணும். அதே போல க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஏவும் பியும் எனி ரேஷனல் நம்பரா இருந்தாலும் a இன்ட்டு பி ஈக்குவல் டு சி ரேஷனல் நம்பரா தான் வரணும். ஸோ இதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில இப்போ நாம அடிஷன் பார்க்க போறோம். அடிஷன்னா a பிளஸ் பி ஈக்குவல் டு சி, அதாவது ஏவும் பியும் எனி ரேஷனல் நம்பரா இருந்தாலுமே அது சி ரேஷனல் நம்பரா தான் வரணும். ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே இங்கே அப்ளை பண்ணுவோம். ஏவோட வேல்யூ எவ்வளவு? -5/7 பிளஸ் பியோட வேல்யூ 8/9. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை எந்த நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணாலுமே இது ஈக்குவலா வந்து நம்பர்ஸ் வராது. ஏன்னா இது வந்து 7ல இருக்கு, 9ல இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். இந்த 9ஐயும் 5ஐயும் ஒரு மல்டிப்ளிகேஷனும், அப்புறம் 7, 8, அதுக்கப்புறம் இந்த 7, 9 பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? -5 × 9 பிளஸ், ஏன்னா இது வந்து அடிஷன்ல இருக்கிறதால பிளஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? 7 × 8. ஓகேங்களா? அப்புறம் கீழே இருக்கிற 7, 9 இது ரெண்டுமே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஸோ அதனுடைய ஆன்சர் என்ன வருது? 9 5s are 45. என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ -45 பிளஸ் 7 8s are 56 divided by 7 9s are 63. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ஆன்சர் கூட்டினா என்ன வரும்? இப்போ இது வந்து பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. ஸோ அப்படியே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 56 45 போனால் 11. என்ன 11 பிளஸ், ஏன்னா இது வந்து மைனஸ், இது வந்து பிளஸ், பிளஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ 11/63. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் satisfied. ப்ராப்பர்ட்டில நாம ஏற்கனவே அடிஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். மல்டிப்ளிகேஷனோட ரூல்ஸ் என்னன்னா ஏவும் பியும் எனி ரேஷனல் நம்பரா இருந்தாலுமே அதுவும் சி கூட ரேஷனல் நம்பரா தான் வரணும். ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம நீங்க அப்ளை பண்ணுவோம். ஏவோட வேல்யூ -5/7 இன்ட்டு, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். முன்னாடி வந்து ஆட் பார்த்ததால பிளஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பியோட வேல்யூ 8/9 ஈக்குவல் டு 5 8s are 40. 40 போது இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ -40 டிவைடட் பை 7 9s are 63. ஸோ இதுதான் வந்து சியோட வேல்யூ. ஓகே, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் satisfied. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? ரெண்டாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரிஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்ல இதற்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அடிஷன்ல நம்ம போனதுக்கான ரூல்ஸ் பாருங்க. ஃபார் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது எந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் இருந்தாலுமே, இப்ப ஏவும் பியும் இருக்கு, இது ரெண்டுமே ரேஷனல் நம்பர்னா பி பிளஸ் ஏவும் அதே தான் வரணும். ஸோ இதை வந்து நம்ம சம் பண்ணி சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம பண்ணது வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஸோ ஏவோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? -10/11. பியோட வேல்யூ -10/33, சாரி 8/33. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுக்க போறோம். எல்ஹெச்எஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறத நாம எடுத்து சால்வ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிறத சால்வ் பண்ணி ரெண்டும் ஒரு சேம் நம்பர், சேம் ரேஷனல் நம்பரா இருந்ததுன்னா அந்த ஆன்சர் வந்து கரெக்டா நம்ம சால்வ் பண்ணதும் ஓகே. இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிறத எடுப்போம். a பிளஸ் பி வேல்யூ இப்போ அப்படியே எழுதிங்க. -10/11 பிளஸ் என்ன ஆட் பண்றோம்? -8/33. அது நம்ம சிம்பிளா சுருக்கும் போது என்ன ஆகும்? இப்ப கீழே வந்து ரெண்டுமே ஒரே நம்பரா இல்ல, ஆனா இந்த நம்பரை இந்த மாதிரி மாற்ற முடியும். ஏன்னா இங்க 11 இருக்கு. 11 கூட நம்ம 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 33 வரும். ஸோ ரெண்டுமே வந்து சேம் நம்பரா மாறிடும். அதனால -10 × 3
கீழே எந்த நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்றோமோ, இப்போ இங்க 3 பண்றதால 3 போட்டிருக்கோம், 2 பண்ணா நம்ம 2 போடணும், அதே போல 4 நம்ம மல்டிப்ளை பண்ணா அந்த 4 எனி நம்பர்ஸ் வந்து அப்படியே மேல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பிளஸ் b யோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம போடும்போது என்ன வரும், 10 3 சார் எவ்வளவு வரும், 10 3 சார் 30, என்ன 30 மைனஸ் 30 by 11 3 சார் 33, ஓகேங்களா, மைனஸ் 8 divided by 33, ஓகேங்களா. இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண என்ன வரும், மைனஸ் 38 by ரெண்டுமே சேம் நம்பர், அதனால நம்ம 33 எழுதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நாம ரைட் சைட்ல இருக்கிறத எடுத்து அப்ளை பண்ணி பார்க்க போறோம். எல்ஹெச்எஸ் எடுத்தோம், அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து எடுத்தோம். இப்போ வந்து நம்ம ரைட் சைட்ல இருந்து எடுக்க போறோம். ரைட் சைடோட ஃபார்முலா என்ன, பி பிளஸ் ஏ, இதுவும் வந்து சேமா வரணும். ஸோ பி பிளஸ் ஏ அப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். பியோட வேல்யூ எவ்வளவு, மைனஸ் 8 by 33 பிளஸ் ஏவோட வேல்யூ எவ்வளவு, மைனஸ் 10 by 11, ஓகேங்களா. இப்போ நாம இதை அப்படியே அங்கே அப்ளை பண்ண வேண்டியதுதான். இந்த ரெண்டு நமக்கு சேமா கிடைக்கல, ஆனா இது வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு சேமா கிடைக்கும். முன்னாடி பண்ண அதே மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் 8 by 33, ஓகேங்களா, பிளஸ் இப்போ என்ன பண்ண போறோம், மைனஸ் 10 into 3 by 11 into 3 அப்ளை பண்ணிட்டோம். ஸோ மைனஸ் 8 by 33 பிளஸ் மைனஸ் 30, 10 3s are 30 by 11 3s are 33, ஓ மைனஸ் 8 by 3 பிளஸ் என்ன மைனஸ் ஆகும், ஸோ மைனஸ் 30 by 33 ஈக்குவல் என்ன வரும், 38 நம்ம பிளஸ் பண்ணும்போது மைனஸ் 38 டிவைடட் பை 33. ஸோ ஆன்சர் வந்துச்சுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2ன்னு போட்டுக்கணும். இப்போ 1 and 2 வந்து நமக்கு என்னாச்சு, சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம 1 and 2 என்ன பார்க்குறோம், ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கம்யூட்டேட்டிவ் property for addition satisfied. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் அடிஷன் பார்த்தோம், அது வந்து வெரிஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து மல்டிபிளிகேஷன் பார்க்க போறோம். மல்டிபிளிகேஷனோட ஃபார்முலா என்னன்னா, a into b எனி ரேஷனல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு b into a-வும் அதே ரேஷனல் நம்பர்ஸ் தான் வரணும். ஸோ நாம இப்போ அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏவோட வேல்யூ எவ்வளவு, மைனஸ் 10 by 11, என்ன இருக்கு, மல்டிப்ளை பண்றதால நாம சிம்பிள் வந்து மல்டிப்ளை சிம்பிள் தான் போடணும், இன்ட்டு மைனஸ் 8 by 33, ஓகேங்களா. இப்போ இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 10 8 எவ்வளவு வந்துச்சு, 80, என்ன 80 பிளஸ் 80 மாறும். ஸோ நாம வந்து 8 into 8 வந்து என்ன பண்ண போறோம், பிளஸ் 8 மாற்ற போறோம். 80 by 11 into 33. ஸோ இது ரெண்டு நாம போட்டு பார்க்கலாமா, 11 into 33, 3 1s are 3, 3 1s are 3, 3 6, 3 1s are 3, ஸோ 363. இது வந்து ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ண போறோம், அதாவது இது வந்து LHS A into B. அடுத்தது நம்ம ரைட் சைடு பார்க்க போறோம். ஸோ ரைட் சைடோட ஃபார்முலா என்னது, B into A ஈக்குவல் டு B யோட வேல்யூ என்ன, மைனஸ் 8 by 33 மல்டிப்ளை A வோட வேல்யூ மைனஸ் 10 by 11. இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா, அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ 80 by 363, இது வந்து இரண்டாவது, ஓகேங்களா. செகண்ட் ஒன்று நமக்கு வந்து என்ன கிடைச்சது, சரியா கிடைச்சிச்சு. அப்ப நம்ம என்ன எழுத போறோம், கீழே 1 and 2 கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி
என்ன கிடைச்சது நமக்கு? மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்ததான் நாம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஸோ இதுக்கான அடிஷன் ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஃபார் எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது ஏபிசி, அவருடைய ஃபார்முலா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் இன்ட்டு பிளஸ் சின்னு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் 3 ரேஷனல் நம்பர்ஸ் வரும். சம்ல நமக்கு 3 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்தாலே அது வந்து என்ன பண்ணணும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா நாம எடுத்துக்கணும். ஸோ இதுல வந்து நாம இப்ப ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஏவோட வேல்யூ -7/9, பியோட வேல்யூ 5/6, சியோட வேல்யூ -4/3. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் பார்க்க போறோம். அடிஷனோட ஃபார்முலாவை இங்க வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிறத தான் முதல்ல வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஏவோட வேல்யூ எவ்வளவு? -7/9. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணும்போது பியோட வேல்யூ 5/6 பிளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? -4/3 இருக்குங்களா? ஸோ இப்போ இந்த 2 நம்பர் இருக்கு. இந்த 3 வந்து நம்ம 6 வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படின்னா இதை வந்து 2ஆல நாம பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ ரெண்டுமே காமன் நம்பரா வந்துடும். அப்போ இங்க நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிற நம்பரையும் நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணிப்போம். 7/9 பிளஸ் என்ன வரும்? 5/6 பிளஸ் என்ன இருக்கு? -4 into 2 -8/3 2s are 6. ஓகேங்களா? இப்ப இந்த கீழே எழுதும்போது என்ன வரும்? -7/9 பிளஸ் 5ல 8 போனா வருது. ஆனா 8ல 5 போனா என்ன வரும்? 3 கிடைக்கும். ஸோ 8 தான் பெரிய நம்பர். அங்க என்ன இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ -3 ரெண்டுமே வந்து என்னமா இருக்கு? காமனா இருக்கு. ஸோ நாம அதை வந்து இங்க எழுதிக்க போறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த 2 நம்பருமே நம்ம காமனா ஒரு நம்பரா எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா இதை 2ஆல பெருக்கினா 12 ஆயிடும், இதை 2ஆல பெருக்கினா 18 ஆயிடும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலா இல்லை. அப்ப என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த 6 7 கூடவும் 9 3 கூடவும் நாம மல்டிப்ளை பண்ணணும். அது இல்லாம 9ஐயும் 6ஐயும் நாம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -7 into 6 plus 9 into -3/9 into 6. ஓகேங்களா? இப்போ அது அப்படியே நம்ம சுருக்க போறோம். அதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். 7 6 அது எவ்வளவு வரும்? 42. கரெக்ட். என்ன சிம்பிள்? மைனஸ். அந்த மைனஸ் வந்து நம்ம எதுலையுமே விடக்கூடாது. ஏன்னா மைனஸ் பிளஸ் தான் இதுல ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ 42. அப்புறம் என்ன போட போறோம்? பிளஸ் 9 3s are 27. 27 என்ன வரும்? -27. ஓகேங்களா? ஸோ பை 9 6 are 54. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இதுவும் மைனஸ்ல இருக்கு. ஸோ இந்த பக்கமும் மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம கூட்டிப்போம். கரெக்ட், ஆட் பண்ணணும். ஸோ -42 -27 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 69 கிடைக்கும். ஸோ 69 divided by 54. இந்த நம்பர் கிடைச்சிச்சுங்களா? இப்பயே இதை வந்து நாம இன்னமும் வந்து சுருக்க முடியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை 3 டேபிளால டிவைட் பண்ண என்ன வரும்? 2 3s are 6, 3 3s are 9. இது நம்ம பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 3s are 3, 8 3s are 24. ஸோ இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிச்சிருக்கிறது. ஏற்கனவே நம்ம அடிஷன்ல கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ரைட் சைட வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு தெரியும். ஸோ ரைட் சைட்ல வந்து கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஃபார்முலா a plus b plus c. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ஏபியை வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறமா சி கூட கூட்டிட்டா ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? a plus b நாம கண்டுபிடிக்க போறோம். ஏவோட வேல்யூ என்னது? -7/9 பிளஸ் பியோட வேல்யூ 5/6. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? இது ரெண்டுமே நமக்கு சேம் நம்பரா கிடைக்கல. அதனால நாம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண போறோம்.
ஃபர்ஸ்ட் 6 கூட 7 மல்டிப்ளை பண்ணணும், 9 கூட 5 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா 9 6 நாம பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? -7 இன்ட்டு எவ்வளவு 6, அதுக்கப்புறம் பிளஸ் இங்க என்ன இருக்கு 5 இன்ட்டு 9. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? 5 இன்ட்டு 9 போட்டுட்டோமா? பை இந்த 9 6 நாம மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 7 6 ஆர் 42. என்ன 42 கிடைக்கும்? -42. ஸோ -42 பிளஸ் 9 5 ஆர் 45 பை 9 6 ஆர் 54. ஓகேங்களா? அப்ப இதனுடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 42ல இருந்து 45. ஸோ 45 என்றது பிளஸ்ல பெரிய நம்பரா இருக்கு, 42 மைனஸா இருக்கு. அப்ப நம்ம இதை கழிக்கும் போது 3 கிடைக்கும். 3/54. ஓகேங்களா? இதை கூட நாம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனா இப்ப நான் இதை பண்ணல, அடுத்தது வரும்போது அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? a பிளஸ் பி. அடுத்த ஃபார்முலால நாம a பிளஸ் பி பிளஸ் சி தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம வந்து ஏபியை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து ஏபி. அடுத்தது அதோட சி கூட நாம ஆட் பண்ண போறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம ரைட் சைடு பார்ப்போம். ரைட் சைடோட ஃபார்முலா a பிளஸ் பி பிளஸ் சி இவ்வளவு இருக்கணும். ஸோ பியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏபியோட வேல்யூ 3/54. அப்புறம் சியோட வேல்யூ -4/3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3 வந்து நம்ம 54ல கன்வெர்ட் பண்ணலாம், ஆனால் பெரிய நம்பரா இருக்கும். ஸோ அதனால இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏவும் பிஏயும். ஸோ 1 3s are 3. இங்க என்ன வரும்? 1 3s are 18. ஸோ 18 3s are 54. இது அப்படியே இங்க அப்ளை பண்ணலாம். 1/18 அப்புறம் பிளஸ் என்ன பண்ண போறோம்? -4/3. இப்போ இந்த 3 நம்மளால 18 கன்வெர்ட் பண்ண முடியுங்களா? முடியும். எப்படி முடியும்? இதை வந்து நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 18 மாறும். ஸோ 1/18 பிளஸ் 4 6 ஆர் -24/3 6 ஆர் 18. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே வந்து கூட்டும்போது என்ன கிடைக்கும்? 24 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 23 வரும். 23 என்ன வருது? -23/18. இது வந்து என்னது? ரெண்டாவது சமன்பாடு. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது என்ன ஆன்சர் வந்து -23/18. ரெண்டாவது கண்டுபிடிச்சதும் 23/18. ஸோ அப்ப நம்ம என்ன எழுதிக்கணும்? 1 and 2 associative property. என்ன ப்ராப்பர்ட்டி? satisfied. associative ப்ராப்பர்ட்டில இப்ப நாம மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஆட் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மல்டிப்ளிகேஷனோட ஃபார்முலா a இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு a இன்ட்டு பி இன்ட்டு சி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே லெஃப்ட் சைடில் இருக்கிறத தான் எடுப்போம். ஸோ எல்ஹெச்எஸ் போட்டுக்கலாம். அந்த ஃபார்முலாவை அப்படியே கீழே அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த பிசியை வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா பிசியை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் ஏ கூட அதை மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பி இன்ட்டு சி. பியோட வேல்யூ எவ்வளவு? 5/6 இன்ட்டு சியோட வேல்யூ எவ்வளவு? -4/3. இது ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5 4s are 20. என்ன 20? இங்க மைனஸ் இருக்கு. ஸோ -20. அப்புறம் 6 3s are 18. இது கண்டுபிடிச்சோமா? இதுதான் வந்து பிசியோட வேல்யூ, அதாவது பி இன்ட்டு சியோட வேல்யூ. இப்ப நாம ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏவோட வேல்யூ என்னது? -7/9 இன்ட்டு பி இன்ட்டு சியோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறது? -20/18. ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது 7 2s are 14 கூட ஒரு 0 ஆட் பண்ணா 140. என்ன 140? இது மைனஸ், இது மைனஸ். ஸோ மைனஸையும் மைனஸையும் நாம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பிளஸ் கிடைக்கும். ஸோ பிளஸ் 140/9 இன்ட்டு 18. ஸோ 9 இன்ட்டு 18 இங்க நான் இங்க பெருக்கியிருக்கேன் பாத்தீங்களா? 162. ஸோ 162 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம அடுத்ததா
ஆர்ஹெச்எஸ் வந்து நாம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ் ஓட ஃபார்முலா என்னது? A இன்ட்டு பி இன்ட்டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A இன்ட்டு பியை கண்டுபிடிச்சோம்னா அப்புறம் சி கூட அதை நம்ம அப்ளை பண்ணி சீக்கிரமா சம் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்படி பண்ணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மொத்தமா போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நாம A இன்ட்டு பியை வந்து போட்டிருக்கோம். ஏவோட வேல்யூ எவ்வளவு? -7/9. பியோட வேல்யூ 5/6. இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 7 5s are 35. 35 என்ன 35? -35. ஸோ அந்த மைனஸ் வந்து ரொம்ப முக்கியம். -35/9 6 are 54. ஸோ 54 கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் என்னது? A இன்ட்டு பியோட வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலா வழியா நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போமா? A இன்ட்டு பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. -35/54 இன்ட்டு சியோட வேல்யூ எவ்வளவு? -4/3. ஸோ -4/3 ஓட நாம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 35 இன்ட்டு 4 140. இது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சலாம். இப்ப 35 35 70 70 ரெண்டு வாட்டி கூட்டும் போது 140. அந்த மாதிரி கூட நீங்க டக்குன்னு உங்களால எது ஸ்பீடா இருக்கும்னா பண்ணுங்க. இல்ல என்னால வந்து மல்டிப்ளை பண்ணி தான் போட முடியும்னாலும் சைட்ல வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 35 இன்ட்டு 4 5 4s are 20, பேலன்ஸ் 2, 4 3s are 12. ஸோ 140. இப்படி கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து இங்க வந்து அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் மைனஸ் இருக்கிறதுல என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பிளஸ் ஆகும்போது 140/54 இன்ட்டு 3. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணலாங்களா? 3 4s are 12, பேலன்ஸ் 1, 3 5s are 15, 15 1 16. ஸோ 162. இது வந்து என்னது? இரண்டாவதா கண்டுபிடிச்சது. ஸோ நமக்கு எல்ஹெச்எஸும் இதே ஆன்சர் தான் வந்தது, ஆர்ஹெச்எஸும் இதே ஆன்சர் தான் வருது. அப்ப என்ன பண்ண போறோம்? 1 and 2. இது என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கரெக்ட். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் satisfied. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம மொத்தம் 3 சம் பார்த்திருக்கோம். இந்த 3 சம்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் ஆகாம கிடைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு நாம 3 சம் பார்த்திருக்கோம். நாளைக்கு வந்து நாம அடுத்து இருக்கிற சம்ஸ்லாம் பார்ப்போம்.